பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன் வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்திருக்கிறது. மேலும் பூக்களின் வரத்து எந்த அளவிற்கு இருக்கிறது பற்றி வியாபாரிகள் என்ன சொல்கிறார்கள், விவரங்கள் என்ன சொல்லுங்க. நிச்சயமாக மகன், பொங்கல் பண்டிகை தினத்தை முன்னிட்டும் பனிப்பொழிவு காரணமாகவும் மதுரை மளிகைப்பூக்கள் விலை 6000க்கு அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மதுரை என்றாலே நினைவுக்கு வருகிறது மீனாட்சி அம்மனும் மதுரை மல்லியும் தான். மதுரை மல்லிகை மதுரையில் மட்டும் பிரசித்தி பெற்றதல்ல, உலக அளவில் பிரசித்தி பெற்றது. பொதுவாக மல்லி என்றால் பருத்தது, உருண்டது, தடுத்தது என பொருள் தரும். மதுரை மல்லியும் பருத்து உருண்டு, அதாவது பார்க்க பளபளவென்மையான நிறத்திலும் காணப்படு உள்ளது. மதுரை மல்லிகைப்பூ மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் விளைகிறது. இந்த மதுரை மல்லிக்கான புவிசார் குறியீடு 2010ஆம் ஆண்டு மதுரை, தேனி, விருதுநகர், திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த மல்லி விவசாய சங்கத்தினர் விண்ணப்பித்து 2013ஆம் ஆண்டு பெற்றனர். இந்த சந்தைகளில் மதுரை மல்லி என சொல்லி விற்கப்படும் மளிகை பூக்கள் எல்லாமே மதுரை மல்லி ஆகாது. மதுரை, தேனி, விருதுநகர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் விளையும் மல்லி மட்டுமே மதுரை மல்லிகை பூ. மற்ற மல்லிகை ஒரு நாளில் வாடிவிடும். ஆனால் மதுரை மல்லி 2 நாட்கள் வரை வாடாமல் தாக்குப்பிடிக்கும். மதுரையில் காலையில் பறிக்கும் மல்லிகைப்பூ இரவு சிங்கப்பூரில் சந்தைக்கு சென்றுவிடும். அந்த அளவுக்கு மதுரை மல்லிகைப்பூ உலக அளவில் கிராக்கியாவே இருக்கிறது. இந்த மல்லிகைப்பூக்களின் விலை பொங்கல் பண்டிகை தினமானது ஜனவரி 15ஆம் தேதி உலகம் முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்ட உள்ளதை முன்னிட்டும் பனிப்பொழிவு கடந்த 3 நாட்களாக அதிகம் காணப்பட்டு வந்த நிலையிலும் பூக்கள் வரத்து மிகவும் குறைவாக காணப்பட்டு வருகின்ற நிலையிலும் இதனால் தற்போது மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை என்பது கணிசமாக அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக மல்லிகை பூக்கள் 1 கிலோ விலை 6000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1 கிலோ 1200க்கும், முல்லைப்பூ 1000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும், செவ்வந்தி பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும், ரோஸ் பூ அதாவது 1 கிலோ 800 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் பூ 1 கிலோ 600 ரூபாய்க்கும், அரளிப்பூ ரூபாய் 250க்கும் விற்பனையாகி வரும் நிலையில் தேவை அதிகரிப்பின் காரணமாக மதுரை மல்லிப்பூக்கள் விலையேற்றம் அடைந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மல்லிப்பூக்கள் விற்பனை 6000க்கு அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டு வருவதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.